என்னதான் சீப்பில் தலை வரனாலும் அதை கையில் களைச்சி விடலாம் ஒரு மாதிரி மன திருப்தியாகவே இருக்க மாட்டேங்குது. அதனால் 2 வாட்டி என் முடியை களைச்சி விட்டு விக்ரமோட காலை கடன் இருக்கையோ அவனோட இடத்துல செட் பண்ணி வச்சுட்டேன். ஐயாவுக்கு கண்ணாடி பார்த்துக்கிட்டே கக்கா போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப். என்னோட பயிற்சி கூடத்துக்கு கிளம்பலான்னு கீழே போய் பார்த்தா காக்கா கார் ஃபுல்லாக கக்கா போய் வச்சிருக்கு. ஆல்ரெடி கிளாஸுக்கு லேட் ஆனதுனால நான் கக்கா கார் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டேன். அங்கே போய் பார்த்தா நம்ம Z4 செக்யூரிட்டிஸ் காலங்காலத்தில் வேலையை பார்க்காம விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மண்டையில் நாங்கன்னு ஒரு கொட்டிட்டு நம்மளுக்கு தான் ஃபீவர் இப்போ சரியாயிடுச்சு, அதனால நம்ம இன்னிலேருந்து மூவ்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஷூ எல்லாம் மாட்டிட்டு அப்படியே கெத்தா போனேன். நேற்று செட் பண்ண ஃப்ளோ அப்படியே இன்னைக்கும் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டப்பாலாம் போட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி ரூட்டை மாற்றி விட்டேன். அது கூட இன்னைக்கு ஃப்ளோல இந்த ஸ்விங்கை ஆட் பண்ணேன். இதை பார்த்தோன்னே மக்கள் சின்ன வயசுல இப்படிதான் ப்ரோ இந்த மாதிரி மரத்தோட விழுதெல்லாம் பிடிச்சி ஜாலியாக அப்படி தொங்கின்னு இருப்போம் அப்படின்னு அவங்க ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லி ஒரு மாதிரி குஷி ஆயிட்டாங்க. அண்ட் நானும் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஸ்விங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுவும் செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜாலி ரொம்ப நேரம் நிலைக்கல. ஏன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நேற்று என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மக்கள் இந்த ஃப்ளோ பண்ணாங்க. அதை பார்த்து நானும் இன்ட்ரெஸ்ட் இருக்கேன். இந்த ஃப்ளோ ட்ரை பண்ணல. ஒரு இடத்துல கை வழுக்கி கூட ஸ்டாப் பண்ணேன். இன்னைக்கு அந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி நான் ஆரம்பிச்சேன். பிளான் என்னன்னா பார்ல இப்படி தொங்கிட்டு இருக்கிற பொசிஷன்லேயே ஜம்ப் பண்ணி அந்த 100 பாரை பிடிச்சி அப்படி 180 திரும்பி அந்த கேப்புக்குள்ளே போனோம். அண்ட் நினச்ச மாதிரியே கரெக்டாக பண்ணிட்டேன். ஆனால் பிரச்சனையே அப்போ தான் ஆரம்பிச்சது. நான் இந்த மூவ்மெண்ட் பண்ணி அந்த பக்கம் லேண்ட் பண்ண அப்புறம் பேண்ட்டில் ட்ரிக்னு ஒரு சவுண்டு. போய் பார்த்தா பேண்ட் கிழிஞ்சிருச்சு. நல்ல வேலை யாரும் நோட்டீஸ் பண்ணல. இதுக்கு மேலே நம்ம ஜம்ப் பண்ணால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம மூடிட்டு ஹேண்ட் ஸ்டாண்டை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதை பண்ணி ரொம்ப மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணேன். ஃபார்ம் கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட ஹோல்ட் பண்ணேன். அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தா எங்கள் பக்கத்து வீட்டு பையாவோட பையன் எனக்கே காட்ஃபீல் பண்ணி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். டேய், நல்லா எவ்வளோ பெரிய அப்பா டக்கர்னு உனக்கு தெரியாது. என் பேண்ட் கிழிஞ்சனால தான் இன்னைக்கு என்னால் பண்ண முடியல, இல்லைனா அவ்வளோதான் நீ அப்படின்னு டயலாக்லாம் பேசினப்போ தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு இந்த பையனுக்கு தமிழே புரியாதுன்னு. அப்படியே மேலே இருந்தால் விக்ரமுக்கு தூங்குற டைம் ஆயிடுச்சு. அவனை தொட்டியில் போட்டு தூங்க வச்சுட்டு நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை சந்துட்டேன். எழுந்து பார்த்தா விக்ரம் பலூன் வச்சு ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருந்தான். சரி, அப்படியே நான் என்னோட டின்னர்லாம் சாப்பிட்டு வெசல்ஸ் வாஷ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். டிஎன்டா சேரில் எப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்பீங்க. நான் அப்படி தான் ஒரு மாதிரி கோளாறு, நீங்கள் கண்டுக்காதீங்க. என்ன தான் இன்னைக்கு என்னோட டே ஒழுங்காக போடனாலும் விக்ரம் அவனோட பலூனை எனக்கு கொடுத்து என்னை ஹாப்பி ஆகிட்டான். இந்த மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம்.